நம பார்வதீபதையே மகாதேவா. அன்பந்த ஜோதிடன் டிவி நேர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். என்ன அப்படின்னா, இந்த விருச்சிக ராசியில் கல்யாண தடைகளை எப்படி அகற்றுறது? கம்பீரமான வீடு விருச்சிகம், கொட்டி எடுத்துருவான் வார்த்தையிலேயே. மனோதைரியகாரகன், செய்யக்கூடிய செயல்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி ஒரு லக்னம் விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னம் யார் யாருக்கு அப்படின்னா, இந்த விருச்சிக ஜாதகத்திலே விருச்சிக லக்னம் எங்க இருக்கும் பார்க்கணும். அவளுக்கு முதல்ல பையனோ பொண்ணோ கிழக்கு திசையிலேந்தியோ இல்லைன்னா தெற்கு திசையில அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி சாமி, இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரே வரியில முடிச்சிடலாம். இவங்களுக்கு முன்னோர்களை மதிக்கத்தக்க கூடியவர்கள், முன்னோர்கள் சொல்படி கேட்பார்கள். எப்படி அப்படின்னா, கல்யாணம் ஆன பிறகு பொண்ணு அம்மாவத்துக்கு வருவா. அம்மா, அவன் மாப்பிள்ள அவன் அம்மா பேச்சே கேட்டுட்டு இருக்காமா, 24 மணி நேரம் என்னோட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேச மாட்டேங்கிறான். அம்மாட்ட போய் ஒரு மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பேசுறான். அம்மா மடியிலே படுத்து தூங்குறான். அம்மா இன்னும் சாப்பாடு விட்டுருவாள்லாம் இருக்கா. 50 வயசானாலும் அம்மா சாதம் ஓட்டினாதான் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இது என்ன அப்படின்னா, அவனுக்கு அந்த பெரியோர்கள் மேல. ரெண்டாவது, அப்பா அம்மாவை எழுத்து பேச மாட்டான், அண்ணாவை எழுத்து பேச மாட்டான். இவன் இந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சோ இல்ல பையன் கல்யாணம் ஆனாலோ போய் கேளுனா கேட்க மாட்டான். இந்த விருச்சிக லக்னம் கொண்டவர்கள். அடுத்ததாக இவங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நண்பர்கள் நிறைய இருப்பாங்க. பெரியோர்கள் கடினமான சூழ்நிலைகளில் நல்ல முடிவெடுத்த ஆற்றல் உண்டவர்கள் விருச்சிக லக்னமாக இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துருவாங்க. சரிப்போ சரிப்போ, நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், நல்லதே நடக்கட்டும். நல்ல குணம் படைத்தவர்கள், விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவர்கள். சரி, இருக்கிறதுலயே இந்த விருச்சிக ராசி தான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான். நல்ல லாபம் பார்க்கக்கூடியவர்கள். ஒண்ணு இவங்க லாபம் பார்ப்பாங்க, இல்ல அடுத்தவங்களுக்கு லாபம் பண்ணி கொடுப்பாங்க. விருச்சிக லக்னத்துடைய குணாதிசயம் அதுதான். அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு சாமி எல்லாம் ரைட்டு, எங்களுக்கு கல்யாணம் தடைப்பட்டு நிக்குது, பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, எங்க வீட்டுல பல பிரச்சனைகள், வேலை பிரச்சனை, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு சிவபெருமான் தான் வழிபடணும். இந்த சிவபெருமானை வழிபடுதல் அப்படின்னா, சிவபெருமானை நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தீபம் ஏத்திட்டு வாங்க. என்னைக்கு அப்படின்னா, விசேஷமான திங்கட்கிழமையில இந்த விருச்சிகராசினியர்களுக்கு சிவபெருமானை விளக்கு போட்டு வழிபடணும். எதனால இந்த லாபம்? வேற எதுவுமே வேண்டாம், விளக்கு மட்டும்தான் போட சொல்ற. விருச்சிகராசிக்கு தீப பிரகாசம். சிவபெருமானுக்கு செவ்வாய் கிரகம் ரொம்ப ஆனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர். இதுல என்னன்னா, இந்த விருச்சிக ராசி லக்னமா இருக்கிறவங்களுக்கு வீடெல்லாம் நிறைய இருக்கும், நிறைய நிலவளங்கள்லாம் வச்சு ஆள்வாங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசினியர்களுக்கு விசேஷமான இந்த லக்ன பலம் என்று சொல்வேன். இந்த லக்ன பலத்தை இதே மாதிரி கேட்டு சிவபெருமானுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுங்கள், நல்லபடியா வாழ்க்கை. இந்த விருச்சிக லக்னத்தை கொண்டவன் என்ன அப்படின்னா, விருச்சிக லக்னம் ரொம்ப டேஞ்சரான லக்னம். பணம் அவனுக்கு கையில எப்படி வருதுன்னே தெரியாது, அமாட்டு போயிட்டு இருக்கு. அடுத்தவன் காசேன்னு வச்சு செலவு பண்ணிட்டு இருப்பான். விருச்சிக லக்னத்தில் உடையவர்கள். இந்த விருச்சிக லக்னத்துல இருக்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் பண்ற தப்பை அடுத்தவனுக்கு காமிக்காத அளவுக்கு தப்பு பண்ணுவான். அதே மாதிரி இந்த லக்னாதிபதி, இந்த விருச்சிக லக்னத்துக்கு உடையவர் செவ்வாய். ஆனால் இந்த லக்னாதிபதி ஜாதகத்துல எங்க இருக்கான்னு தெரியாது. லக்னத்துல வெறுமனதான் இருக்கும், சூரியன் இருப்பார், புதன் இருப்பார், யாரும் ஒருத்தர் மாறி இருக்கும். ரொம்ப ரேர் லக்னாதிபதியே லக்னத்துல உட்கார்றது, ரொம்ப ரேர். அப்படிப்பட்ட அந்த லக்னாதிபதி எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கான், எங்க மறைஞ்சிட்டு இருக்கான், நீச்சமா போயிட்டாரா இல்ல உச்சமா இருக்காரா, எங்க யார் பார்வையில உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜாதகம் பார்க்கறது சின்ன விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு தெய்வ ஆணுகூல்யம் இருந்தாதான் ஜாதகமே தொட முடியும். கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்க, எல்லாருமே ஜாதகம் பாக்குறாங்களா? ஒருத்தர் ரயில்வேல வேலை பார்க்குறான், ஒருத்தர் மாட்டு வண்டி வச்சிருக்கான், ஒருத்தர் காய்கறி கடை வச்சிருக்கான், ஒருத்தர் டாக்டரா இருக்கான்,
அந்த காம்பவுண்டா இருக்கான். எல்லாரும் கோயில்ல பூஜை பண்ற ஐயரா இருக்காங்க, சமையல் கோயில்ல மடப்புள்ளி பண்ற சமைக்கிறவாங்க இருக்காங்க. எவ்வளவு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை, ஆனா எல்லாருமே ஒரே வேலையை பார்க்கலையே. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக லக்னத்தில் உடையவன் செவ்வாய் கிரகம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவார் எல்லாத்தையும். செவ்வாய் மிக மிக கோபக்காரன். இருக்கிறதுல விஷத்திலேயே இந்த செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய மிருகம் என்ன அப்படின்னா தேல். இந்த தேலோட வேலை என்னன்னா அதுக்கு பலமே வால் தான், அந்த கொடுக்கு தான். அந்த கொடுக்கு போச்சுன்னா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சுவாமி அதுக்கு விஷத்தை கொண்டு அங்க வச்சார். வீரியம் ஜாஸ்தி, அதை பிடிக்க முடியாது. தேலை பிடிச்சா கொட்டிடும், நீங்க அடிக்கணும். ஆனா அதுக்கு நாலா பக்கமும் கண்ணு தெரியும். அதே மாதிரி இந்த விருச்சிக லக்னம் உடையவர்கள் நாலா பக்கத்தையும் வளைவு பார்த்து தான் அவங்க தப்பே பண்ணுவாங்க. அடுத்ததாக இவங்க சிவபெருமானை வழிபட்டால் இவங்களுடைய கல்யாணம் அதி சீக்கிரமா நடக்கும். ஏன் இந்த சிவனை வழிபடணும், ஏன் அழகு போடணும் அப்படின்னா, இந்த சிவபெருமானுக்கு நீங்க தீபம் ஏற்றுங்க. சிவபெருமானுக்கு எவ்வளவு தீபம் ஏற்றணும் அப்படின்னா 5 தீபம், நெய் தீபம் தான் ஏற்றணும், இல்ல அகல் எண்ணெய் தீபம் ஏற்றலாம். ஏத்தி சிவபெருமானை வழிபடுங்க. 2வது, வரும்போதெல்லாம் சிவபெருமானுக்கு வில்வ பத்திரம் வாங்குவாங்க. வில்வத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அனுகிரகத்தோட இவங்களுக்கு பெண்பலிக்கோ இல்ல பையனுக்கோ ஜாதகத்திற்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி சிவபெருமான அருள் கிடைக்கும். நம பார்வதி பதையே மகாதேவா.